ஒரு வீட்டில் இருக்கிறோம், திடீர்னு ஒரு பாம்பு வருது அப்படின்னு சொன்னா நம்ம டக்குன்னு பாம்பை பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். ஐயோ பாம்பு பாம்பு குதிப்பு என்ன பண்றது எது தெரியாம ஓவர் ஹைப்பர் ரெஸ்பான்ஸா இருப்போம். இதே ஒரு பாம்பாட்டி இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார்? அந்த பாம்பை பார்த்தா அவருக்கு பயமே இருக்காது, பதட்டமே இருக்காது. ஆனா கேர்ஃபுல்லா இருப்பார், அதை எடுத்து கரெக்டாக எடுத்து பிடிச்சி போட்டுருவார். அதே போலதான் நம்ம உடம்புக்கும் அந்த ப்ராப்பர் அந்த நாலேஜ் அந்த ஸ்ட்ரென்த் இருந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கும் போது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரும். அந்த பலம் நம்ம கிட்ட இல்ல, அந்த நோய் பற்றி குறைபாடா இருக்கும் போது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாததுனால நம்ம உடம்பே வந்து ஹைப்பர் ரெஸ்பான்ஸாக கொடுத்துரும். இதே என்ன ஆச்சு, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிச்சுட்டு ரெகுலர் லைஃப்ல வந்து அவங்களுக்கான அதனால பழைய இடையூறுகள் ஏற்படும். காலை எழுந்த உடனே 10 தும்மல் 100 தும்மல்னா அவங்களால ஆஃபீஸ் போறதுக்கு அதனாலே லேட் ஆயிடும். டக்குன்னு ப்ரஷ் பண்ண முடியாது, குளிக்க முடியாது, ட்ரெஸ் சாப்பாடு பிரச்சனைகள் வரும். திடீர்னு சுவாச கோளாறுனா ஒரு எக்ஸாம் எழுதும் போதோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போதோ அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யும் போதோ அவங்களால ரெகுலர் ஒர்க்கை செய்ய முடியாது. இது மாத்திரம் இல்லை, அவங்களோட பாதிப்பு எப்படி இருக்குன்னா காலையில் எழும்போது இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்கன்னா அதே தண்ணி அலர்ஜியாக இருக்கும். ரூம் விட்டு அடுத்த ரூம் போனால் அதில் ஒரு அலர்ஜி வரும், ஃபுட்டில் அலர்ஜி வரும். இது இல்லாமல் அவங்க படுற கஷ்டம் இருக்கே, தலை பாரம் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், அப்புறம் இருமல் தும்மல், அப்புறம் இருமும் போது தும்மல் போது சிரிக்கும் போது யூரின் சொட்டு சொட்டா போகிறது கண்ட்ரோல் இல்லாமல் அந்த பாதிப்புகள் நடக்க முடியாமல், வீசிங் போது நெஞ்சு இறுக்கி பிடிச்சி கைன் விசில், முதுகு விழா எலும்பெல்லாம் வலி, அப்புறம் பசி இருக்காது, சாப்பிட்ற மூடே இருக்காது, படுத்தா இருமல் வரும், இருமல் வந்தால் வீசிங் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ படுத்து கூட உறங்க முடியாத ஒரு நிலைமை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி டேபிள் சேர்னா இப்படி தலைகாணி வச்சுட்டு இப்படியே உட்காந்து இப்படியே தூங்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் படுத்து தூங்கி வருடக்கணக்காகுது, பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு. அதுக்குள்ள வரும்போது பேஷண்ட்டை கேட்டால் எத்தனை வருஷமா இருக்கு, அவர் ஒரு 40 வயது இருக்கும், அவர் சொல்றாரு 37 வருடமா 40 வருடமா பிறந்ததுல இருந்தே. இப்படிதான் எல்லா பேஷண்ட்டும் சொல்றாங்க. இதுல கிளைமேட்டிக் அலர்ஜி வேற இருக்கு. சிலருக்கு சம்மர்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும், சிலருக்கு வின்டர்ல ப்ராப்ளம் இருக்கும், சிலருக்கு ஹில் ஸ்டேஷன் போனா ப்ராப்ளம் இருக்கும். அப்போ அவங்க கேட்பாங்க, இப்போ நாங்க ஊட்டியில வேலை பார்க்குறோம், ரொம்ப பிரச்சனை இருக்கு, நாங்க மலையில இருந்து வேறு ஊருக்கு போயிடலாமெல்லாம் கேட்பாங்க. அப்படி கிடையாது, அப்படிலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க இந்த பாதிப்புகள் எல்லாம் இல்லாம இல்லை இருக்கிற பாதிப்புக்கு சிகிச்சை முறைகள் இருக்கு.